ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் செபாஸ்டியன் சுசேராஜ். அகில இந்திய கத்தோலிக்க பொதுநிலையினர் பேரவையினுடைய மாநில ஒருங்கிணைப்பு பிரிவில் இருக்கிறேன். இது போக கத்தோலிக்க சங்கத்தினுடைய மாநில தலைவராக பணியாற்றி வருகிறேன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே திருச்சி கிழக்கிலே எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஜி ராஜசேகரன் அவர்கள் இன்னைக்கு இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறாங்க. எங்களுடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜினுடைய ஆதரவு, எங்களுடைய அந்நியாருடைய ஆதரவும் எங்களுடைய இப்பொழுது தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அதே போல எங்களுடைய அந்நியாருக்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திருவிக நகரில் ஒரு இடம் ஒதுக்கீடு செய்து அவர் போட்டியிடுவதற்காக வாய்ப்பளித்திருக்கிறார். அதற்காக எங்களுடைய சிறுபான்மை பிரிவிலிருந்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சி கிழக்கிலே நிறைய முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த முறை வெற்றி பெற்றுள்ள இனிகோ இறுதியாராஜ் அவர்கள் நிறைய மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் திருச்சி கிழக்கிலே சேர விடாமல் செய்து சிறுபான்மை மக்களை முழுவதுமாக புறக்கணித்துள்ளார். தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் கல்வி மற்றும் இதர உதவிகள் எதுவுமே திருச்சி கிழக்கிலே இருக்கின்ற மக்களுக்கு அது சரியாக போய் சேரவில்லை, கிடைக்கவில்லை. இம்முறை சிறந்த பண்பாளரும் கல்வியாளரும் இந்த மண்ணினுடைய மைந்தராகவும் இருக்கக்கூடிய அண்ணன் ஜி ராஜசேகரன் அவர்களுக்கு வாய்ப்பளித்து அவரை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று திருச்சி கிழக்கிலே இருக்கின்ற சிறுபான்மை மற்றும் அனைத்து சமூக மக்களையும் இந்த பத்திரிகை வாயிலாக நாங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய கத்தோலிக்க ஒன்றியம் மற்றும் அகில இந்திய கிறிஸ்தவ பிரிவு, தமிழ் மாநில பகுஜன் சமாஜினுடைய சிறுபான்மை பிரிவு அண்ணனுடைய வெற்றிக்கு முழு ஒற்றுமையோடும் உணர்வோடும் பாடுபடுவோம் என்று இந்த நேரத்திலே உறுதி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.